ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச். இதுக்காக வந்து அடியில் நம்ம நீடில் கொடுத்துட்டு மேலே எடுக்க போகிறோம். இதில் வந்து அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்க அந்த எண்டில் நம்ம மறுபடியும் அந்த நீடில் கொடுத்துட்டு அடியில் இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் லைனில் நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து செகண்ட் லைனில் நம்ம கொடுக்கக்கூடாது, தேர்டு லைனில் தான் நம்ம கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா இதில் டபுள் கலர் அப்படிங்கிறனால நம்ம 2 கலர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடணும். இப்போ தேர்ட் லைனில் நான் அதே மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த லைனோட எண்டில் நான் மறுபடியும் அந்த நீடில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி 4th லைனில் கொடுக்காம நெக்ஸ்ட்டு 5th லைனில் கொடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிடுறீங்களா. 4th லைனில் கொடுக்காம 5th லைனில் கொடுத்துட்டு எண்டில் நாட் போட்டுட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் அடியில் அதே மாதிரி செகண்ட் லைன் நான் கொடுத்து அதே மாதிரி எண்ட்லேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 4th லைனுக்கு நம்ம அதே மாதிரியே நீடில் வந்து அடியில் கொடுத்து எடுக்கணும். ரன்னிங் ஸ்டிச்சே தான், ஆனால் வந்து இதில் டபுள் கலரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சாக போட போகிறோம். ஸோ இது வந்து தேர்ட் வந்து ஸ்டிச்சு. ஸோ அதே மாதிரியே 6th லைனில் அடியிலோடி நீடில் விட்டுட்டு அதே மாதிரி லைன் எண்டில் விட்டுட்டு நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க சிசர் யூஸ் பண்ணி. ஸோ அதோட உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் என்ன மாதிரி உள்ள சின்ன சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சை பாருங்கள், இன்டர் லேயர் ரன்னிங் ஸ்டிச். அதுக்காக நான் வந்து இன்னொரு கலர் த்ரெட்டை எடுத்துட்டு இதே மாதிரி அடியில் கொடுத்துட்டு அதே மாதிரியே ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம சேனல்லே ஆர்ட் ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பேஸ்கெட் பின்னுறது, மேட்டு எல்லாமே வந்து வீடியோவாக எடுத்திருக்கோம். ஸோ நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும், உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து யூஸ் ஆகும்ல, அதனால நான் கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரியே இந்த ரன்னிங் ஸ்டிச்சை ஃபுல்லுமே வந்து போட்டு எண்ட்லேயும் நாட் போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் யூஸ் பண்ணிவிட்டு. கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன ஸ்டிச்சு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறனால நம்ம இந்த மாதிரி வேட்டை துணியில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டிச்சை வந்து கற்றுக்கலாம். இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துகிட்டு அடியில் இதே மாதிரியே நீடில் கொடுத்துட்டு நம்ம மேலோடு எடுக்கணும். இப்போ 2வது ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து கீழே கொடுத்து எடுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து மேலே கொடுத்து அந்த நீடியில் எடுக்கணும், 2வது ஸ்டிச்சுக்கு நம்ம கீழோடி அந்த நீடியில் கொடுத்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்டர் லேயர் ரன்னிங் ஸ்டிச். அதே மாதிரியே தேர்ட் லைனில் நான் வந்து மேலே கொடுத்து 4th லைனில் கீழே எடுத்து இதே மாதிரியே கீழே கொடுத்து நான் எண்ட்லேயும் வந்து நாட் போட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 ஸ்டிச் பார்த்துருக்கோம், டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச்சு, இன்னொன்று வந்து இன்டர் லேயர் ரன்னிங் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டபுள் லேயர் ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரியே 2 ரோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட இது வரைக்கும் நம்ம வந்து 4 ஸ்டிச்சஸ் வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸாக பார்த்த வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் வந்து போய் விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம வந்து 5th ரன்னிங் ஸ்டிச்சில் இருக்கோம். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவோ இல்லை கமெண்ட்லேயோ நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து டபுள் ரோவில் ரன்னிங் ஸ்டிச்சை வந்து போட்டுட்டோம். இப்போ நீடில் வந்து அகெயின் நான் இன்னொரு கலரை வந்து ப்ளூ கலராக சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நீடில் விட்டுட்டு நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து மேலே விட்டுட்டு இன்னொரு ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம கீழ் வழியாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த 5 ஸ்டிச்சையும் நம்ம வந்து போடுறோம். இந்த ஸ்டிச்சை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு எஸ் மாதிரியும் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அடியிலோடி கொடுத்துட்டு நாட்டை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான்.
அடுத்ததாக பேக் ஸ்டிச் அப்படிங்கிறது நம்ம பின்னால் உள்ள ஸ்டிச்சு மாதிரி தான். ஸோ பின்னால் இருந்து நம்ம ஸ்டிச்சை போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை வந்து பின்னால் நாட் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை வந்து நீடில் கொடுத்துட்டு அது மாதிரியே எடுத்துட்டு அகெயின் அதே மாதிரியே பின்னால் இருந்தே நம்ம வந்து நீடில் கொடுத்து எடுக்கணும். இந்த பேக் ஸ்டிச்சில் வந்து நம்மளுக்கு கேப் இல்லாமல் நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு பேக் ஸ்டிச் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க.